வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த பதிவில் ஒரு சிறிய சிந்தனை. மனவளக்கலை சாதனையாளர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு எண்ணம் எழக்கூடும் அல்லது ஏற்கனவே எழுந்து இருக்கும். என்ன அது? நாம் மட்டும் சாதனை செய்கிறோமே, அதாவது மனவளக்கலை சாதனைகளை செய்கிறோமே, நம்முடைய வாழ்க்கை துணை, குழந்தைகள், உறவினர்கள், நண்பர்கள், இவர்கள் எல்லோருக்கும் இதன் மேன்மையை, சிறப்பை எவ்வளவோ எடுத்து சொல்லியும் வாழ்ந்து காட்டியும் பயிற்சி எடுக்க அவர்கள் எல்லாம் முன் வரவில்லையே என்று ஒரு எண்ணம் எழக்கூடும். ஏன், அது ஒரு ஆதங்கமாக கூட வெளிப்பட்டு இருக்கும். 1993 அல்லது 94 நடந்த ஒரு நிகழ்வை இங்கு உங்களோடு நினைவு கூற விரும்புகிறேன். சென்னையில் சுவாமிஜி இருக்கும் காலங்களில் திருவான்மியூருக்கு ஒவ்வொரு சமயம் சுவாமிஜியை மாலை நேரங்களில் சந்திக்க செல்வதுண்டு. தவம் ஒரு சிறிய உரைக்கு பின் அன்பர்கள் சுவாமிஜியிடம் ஏதாவது கேள்விகள் அல்லது சந்தேகம் கேட்பார்கள். சுவாமிஜியுடன் நேரடியாக பேசுவதற்கு ஆர்வம் இருந்தாலும் கூடவே ஒரு தயக்கமும் ஏற்படும். ஏனென்றால் பயிற்சி எடுத்த ஆரம்ப காலம் என்பதால் ஒரு தயக்கம் இருந்து கொண்டே இருந்தது அப்பொழுதெல்லாம். அதனால் மற்றவர்கள் கேட்கும் வினா, அதற்கு சுவாமிஜி கூறும் விடைகளை ஆர்வமாக கேட்டதுண்டு. அப்போது ஒரு சகோதரி கேட்டார், இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மனவளக்கலை பயிற்சிகளை பற்றி எடுத்து சொல்லியும் நிறைய அன்பர்கள் வருவதில்லையே என்று தன்னுடைய ஆதங்கத்தை சுவாமிஜியிடம் வெளிப்படுத்தினார்கள். அப்போது சுவாமிஜி, விதைப்பது மட்டும்தான் உங்கள் வேலை, எப்பொழுது முளைக்க வேண்டுமோ அது அவர்களை பொறுத்தது என்று பதில் சொன்னார்கள். கருமையத்தில் இதை கற்க வேண்டும் என்ற புண்ணியம் உள்ளவர்களுக்கு காலத்தாலே மனவளக்கலை பயிற்சி கிட்டும் என்ற உண்மையை பின்னால் தான் தெரிந்து கொண்டோம். உலக வழக்கில் கூட சொல்லுவாங்க, அதுக்குன்னு நேரம் வர வேண்டாமா அப்படின்னு. அதே போல தான் இதுவும். நாமும் அவர்கள் பயிற்சி எடுக்க வேண்டும், அதன் சிறப்பை உணர வேண்டும் என்று நினைக்கும் நாம் அதற்கான ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை தவம் இயற்றிய பின் சங்கற்பங்களாக உருவாக்கினால் அந்த எண்ண அலை காலத்தாலே நிறைவேறும் என்பது அனுபவத்தில் கண்ட உண்மை. நம் முன்னோர்கள் செய்த நல் வினையாலே நமக்கு நல்ல வாய்ப்பு, தகுந்த வெற்றிகள், இவையெல்லாம் நாம் கேட்காமலேயே, நமக்கு தெரியாமலேயே இறை நமக்கு தந்து கொண்டே உள்ளது. அதாவது பூர்வ கர்மா புண்ணியம் சொல்லுவாங்க இல்லையா, அது நமக்கு கிடைச்சிட்டே இருக்குது. அதே போல் நாம் இப்பொழுது ஆற்றும் தவம், மேற்கொள்ளும் அறநெறி பின்பற்றிய வாழ்க்கை முறை கண்டிப்பாக நம் சந்ததியினருக்கு உரித்த காலத்தில் தகுந்த நேரத்தில் மனவளக்கலை பயிற்சியையும் நல்ல விளைவுகளையும் தரும் என்ற அழுத்தமான திடமான நம்பிக்கை கொள்வதோடு கொஞ்சம் பொறுமையும் காத்து வந்தால் நமது வாழ்க்கை துணை, குழந்தைகள், உறவினர்கள், நண்பர்கள் அவர்களும் இந்த சாதனையை தொடர்வார்கள், நிறைவையும் மகிழ்ச்சியையும் அடைவார்கள். நாம் செய்ய உள்ள கடமை நல்ல எண்ணங்களை, தூய எண்ணங்களை, ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை அமைதியான முறையில் நம்மை சுற்றியும் சமுதாயத்திலும் வான்காந்தத்திலும் பரவ விடுவதுதான். எண்ணங்கள் புறப்பட்ட உடனேயே 1,80,000 மைல் வேகத்தில் பயணிக்கும் என்பது விஞ்ஞானம் உணர்த்திய உண்மை. நமது அருள் தந்தை அவர்களுமே ஒரு பாடல்ல, எண்ணம் எழும் இடம் ஒரு புள்ளியாகும், இயங்கி முடியும் அளவோ அகண்டாகாரம் என்பார்கள். என்ன ஒரு புள்ளி மாதிரி ஒரு இடத்துல எழுந்தால் கூட அது எங்கே போய் இயங்கி முடியும், அகண்டாகாரத்தில் போய் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கான ஒரு நிகழ்வையும் நமது அருள் தந்தையருடைய வாழ்க்கை விளக்கத்தில் நம்ம அறிவோம். பண்டைய பாரத பிரதமர் நேரு ஐநா சபையில் உரை நிகழ்த்த இருந்தபோது சுவாமிஜி நேரு பேச வேண்டிய உரையை உருவாக்கி வான்காந்தத்தில் பரவவிட்ட போது அது நேரு மனதில் ஊடுருவி அதே தான் நேரு பேசினார் என்பதை நாம் அறிவோம். மற்றும் ஒரு நடைமுறை சான்றையும் கூறி நிறைவு செய்து கொள்ள இருக்கிறோம். நமது பாரதத்தின் முதல் ஜனாதிபதி டாக்டர் பாபு ராஜேந்திர பிரசாத்
காந்தியுடைய பிரதிநிதியாக அவருடைய அறிவுரைப்படி திருவண்ணாமலைக்கு பகவான் ரமண மகரிஷி இருந்த ஆசிரமத்திற்கு வந்து ஒரு வாரம் தங்கி அங்கு தியானம், ஜபம் முதலியவற்றையெல்லாம் கற்றுக்கொண்டார். ஏன்னா அப்பொழுது அவருக்கு ஏற்பட்ட அந்த அரசியலில் ஏற்பட்ட ஒரு குழப்பங்களுக்காக மன அமைதி இல்லாமல் இருந்த பொழுது காந்திஜியுடைய அறிவுரைப்படி திருவண்ணாமலைக்கு வந்து ஒரு வாரம் தங்கி அந்த ஆன்மீக அனுபவத்தை பெற்றார். திரும்பி சொல்லும்போது ராஜேந்திர பிரசாத் அவர்கள் ரமண மகரிஷியுடன் மகாத்மா காந்திக்கு ஏதேனும் சொல்ல விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்டபோது பகவான் ரமணர், எங்கள் இதயங்கள் பேசிக்கொள்கிற பொழுது புதிதாக வேறு என்ன செய்தி இருக்க முடியும்? அங்கேயும் இங்கேயும் ஒரே சக்தி தானே இயங்குகிறது என்று பதில் சொன்னார். ஆம், அருள் பேராற்றல் என்ற தூய வான்காந்த ஆற்றல் தானே எங்குமே நிரம்பி எல்லாவற்றையும் நடத்தி வைக்கிறது. அதே சக்தி தான் நம் விருப்பத்தையும், யார் யார் மனவளக்கலை சாதனைகள் புரிய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அவர்களையெல்லாம் இணைத்து வைக்கும். அதே காந்த சக்தி தான் இணைத்து வைக்கும். நாம் செய்ய உள்ள கடமையெல்லாம் அந்த நம்பிக்கையை, அந்த விதையை விதைப்பது தான். காலத்தாலே அது அறுவடையாகும் என்று கூறி நிறைவு செய்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.